தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பதனால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை வசனம் நான் வாசிக்கிறேன். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஆமென். பைபிள் சொல்லுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சொல்லுங்க, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். அப்போ உலகத்தை ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியும். சொல்லுங்கள், ஜெயிக்க முடியும். சொல்லுங்கள், மேற்கொள்ள முடியும். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள முடியும். எல்லாவற்றையும் சீர்படுத்த முடியும். எல்லாவற்றையும் ஸ்திரப்படுத்த முடியும். எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க முடியும். ஆமென். அப்போ எப்படி அதெல்லாம் மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எது? சொல்லுங்கள், என்னுடைய விசுவாசம். கர்த்தர் எனக்கு கொடுத்த விசுவாசத்தின் மூலமாக. ஆமென். அல்லது ஆபகுக்குள்ள 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்படுகிறது, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எப்படி வாழ்வான்? சொல்லுங்க, என்னுடைய விசுவாசத்தினாலே, கர்த்தர் எனக்கு கொடுத்த விசுவாசத்தினாலே எனக்கு வாழ்வு. ஆமென். அப்போ நீங்களும் நானும் இந்த சாயங்கால வேலை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை சாயங்கால வேலையில் தேவ ரகமான விசுவாசம் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்குறோம். தேவனுடைய விசுவாசம், தேவ ரகமான விசுவாசத்தை குறித்து பார்க்குறோம். அப்போ தேவனுடைய விசுவாசத்தில் நம்முடைய விசுவாசம் கலக்கும்போது, தேவனுடைய விசுவாசத்தில் நம்முடைய விசுவாசம் கலக்கப்படும் போது, சரிங்களா, தேவனுடைய விசுவாசம் ப்ளஸ் நம்முடைய விசுவாசம் சேர்ந்ததுன்னா மலை போன்ற ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தால் கூட என்ன பண்ணும்? அது மாற்ற முடியும். ஆமென். அதுக்காக தான் மார்க் 11ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி சொன்னோம் இல்லைங்களா? மார்க் 11 எடுத்துக்கலாமா? 22, 23. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசமெல்லாம் இருங்கள். எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அப்போ நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அந்த விசுவாசத்தின் மூலமாக ஒரு பெரிய மலையாக இருந்தால் கூட அது ஒன்றும் இல்லாமல் போகும். ஆமென். அப்போ இங்கே சொல்லும்போது நீங்கள் கேட்கலாம், என்னங்க 22ஆம் வசனத்தில் இயேசு அவர்கள் நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவரான்னு சொல்லுது. தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கும்போது தான் தேவனுடைய விசுவாசம் நமக்குள்ளார செயல்படவே ஆரம்பிக்கும் இல்லைங்களா? அப்போ யாரை நம்புகிறோம், எந்த வார்த்தையை நம்புகிறோமோ அந்த வார்த்தையை நமக்குள்ளார செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ தேவ ரகமான விசுவாசம் இந்த உலகத்தையே மாற்றி அமைக்க முடியும். ஆமென். ஏன்னா அந்த உலகம் ஒன்றும் இல்லாமல் வந்துச்சு. ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது அந்த உலகம் வந்துச்சு. அது எப்படி வந்துச்சுன்னா, தேவன் தம்முடைய விசுவாசத்தில் தேவனுடைய வார்த்தையை பேசினார். பேச பேச ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது இல்லையா? அந்த இயற்கை உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டது? 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா அந்த உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டதுன்னு நமக்கு தெரியும். அப்போ உண்டாக்குன அந்த இயற்கை உலகம் எதால் உண்டாக்கப்பட்டதுன்னா ஆவிக்குரிய உலகத்தால் உண்டாக்கப்பட்டது. ஆமென். அப்போ 2 உலகம் இருக்குது. ஒன்று இயற்கை உலகம், 2வது ஆவிக்குரிய உலகம். அப்போ இயற்கை உலகம் என்பது நாம் பார்க்குற எல்லாமே, இங்கே பார்க்குற காரியங்கள் எல்லாமே இயற்கை உலகத்தை சார்ந்தது. ஆனால் அந்த ஆவிக்குரிய உலகம் அதை விட மேலானது. இன்னும் சொல்லணும்னா இந்த ஆவிக்குரிய உலகம் இயற்கை உலகத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது, வல்லமையானது. அப்போ ஆவிக்குரிய உலகம் தான் இந்த இயற்கை உலகத்தை உண்டாக்குச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் அந்த ஆவிக்குரிய உலகத்தை பற்றி ஓரளவுக்கு தெரியுது. இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கும் போது அந்த ஆவிக்குரிய உலகம் இந்த இயற்கை உலகத்தை மாற்றி அமைக்குன்னு தெரியும்னா, உலகம் உண்டாகும் போது ஒன்றுமே இல்லை, எதுவுமே
இல்லை. எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது வார்த்தை தான் எல்லாத்தையும் உண்டாக்கிச்சு. இன்னைக்கு இந்த மாலை வேலை வந்திருக்கிறீங்க, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எனக்கு இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குங்க, அதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது, இது மாறுமா, அது மாறுமா, இது சாத்தியமாகுமா, இது இந்த பிரச்சனை முடியுமா அப்படின்னு அநேக கேள்விகள் இருக்கலாம். பதில் ஒன்று தான், ஒன்றுமே இல்லைனாலும் விசுவாசம் இருக்குதா? ஒன்றுமே இல்லைனாலும் விசுவாசம் இருக்குதா? அந்த விசுவாசம் தேவரகமான விசுவாசமாக இருக்குதா? ஏன்னா இந்த இயற்கை உலகம் ஏதோ பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுது இருக்குது. ஆனால் அந்த ஆவிக்குரிய உலகத்தின் மூலமாக இயற்கை உலகத்தை மாற்றி அமைக்க முடியும். சொல்லுங்கள், ஆவிக்குரிய உலகத்தின் மூலமாக இயற்கை உலகத்தை மாற்றி அமைக்க முடியும். ஆமென். அப்போ எது மாற்றுதோ அதுதான் பெருசு. நம்ம தானே இயற்கை உலகம் நமக்கு பார்க்கும்போது பெருசாக தெரியுது. ஆனால் ஆவிக்குரிய அதை விட மேலானது, அதை விட வல்லமையானது. அதில் தான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற காரியத்தை இந்த ஆவிக்குரிய உலகத்தின் மூலமாக மாற்றி அமைக்க முடியும். சொல்லுங்கள், ஆவிக்குரிய உலகம் இயற்கை உலகத்தை காட்டிலும் வல்லமையானது. ஆவிக்குரிய உலகம்தான் இந்த இயற்கை உலகத்தை உண்டாக்குச்சு. ஆமென். அப்போ இந்த இயற்கையாக இருக்கிற உலகம் நமக்கு பிரச்சனை கொடுக்குது, ஒரு போராட்டத்தை கொடுக்குது, ஒரு கஷ்டத்தை கொடுக்குது, நமக்கு தேவைகள் சந்திக்கப்பட்டதுன்னா அதை மாற்றி அமைக்க முடியும். ஏன்னா இது எதன் அடிப்படையில் பேசுகிறான்னு சொல்லும்போது, இயற்கை உலகத்தில் அத்தி மரம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அந்த அத்தி மரத்தை பார்த்து தான் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அப்போ பேசும்போது எதுக்காக பேசுகிறாரு? சும்மா வந்ததுக்கெல்லாம் பேசலை. இல்லையா, இவருக்கு பசி உண்டாயிற்று. பசி உண்டாகும் போது பார்க்குறாரு, ஒரு அத்தி மரம் இருக்குது இல்லைங்களா? அத்தி மரம் இருக்கும்போது அந்த பார்க்குறாரு, இது அத்தி மழை காலமும் இல்லை. அப்போ அத்திப்பழ மரத்து காலத்தில் தான் அத்திப்பழம் பழுக்கும். அப்போ அத்தி மரம் பழம் பறிக்கிற காலம் இல்லை, அதுக்குரிய சீசன் இல்லை. சொல்லுங்கள், சீசன் இல்லை. ஆனால் சீசன் இல்லைனாலும் இவர் சொல்கிறாரு, இல்லைப்பா நான் ஆவிக்குரிய உலகத்தை சார்ந்தவன், இந்த இயற்கை உலகத்தை நான் சொன்னேன்னா அது மாறணும் அப்படிங்கிறார். இல்லையா, ஒன்றும் இல்லை. இப்போ நாமளும் பாருங்கள், இந்த உலகத்தில் கஷ்டப்படுறோம், பிரச்சனையை அனுபவிக்கிறோம். ஆனால் ஏன் மேலே வரலன்னா, இந்த இயற்கை உலகம் நம்மளை என்ன பண்ணுது? ஆட்டி படைக்குது. ஆட்டி என்ன பண்ணுது? படைக்குது. அப்போ அந்த இயற்கை உலகத்தை நான் எப்படி மேற்கொள்வது சொல்லும்போது, நான் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற வல்லமையை நான் அதற்கு பயன்படுத்தும் போது தான் இந்த இயற்கை உலகம் கட்டுப்படும். இவருக்கு புரியுது. அப்போ இன்னைக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அந்த விசுவாசம் நான் திரும்ப அதை படிச்சுக்கிட்டே வரேன். இன்னும் படிக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. அதை நான் எந்த அளவுக்கு படித்துக் கொள்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம அதை படிச்சுக்கிறோமோ, அப்போ தான் இந்த இயற்கை உலகத்தில் நம்ம மேற்கொள்ளவே முடியும். ஏன்னா நமக்கு என்னன்னா, இயற்கை உலகம் தான் சக்தி வாய்ந்ததான்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் இயற்கை உலகம் சக்தி வாய்ந்தது அல்ல. ஆவிக்குரிய உலகம் தான் சக்தி. ஏன்னா எது உண்டாக்கப்பட்டதோ, உண்டாக்கப்பட்டது பெருசு கிடையாது, உண்டாக்குறது தான் பெருசு இல்லைங்களா? நம்ம பிள்ளைகளே சொல்ல முடியல, நான் சொல்கிற பிச்சு கேளு அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, அந்த பிள்ளையை நாம தான் உண்டாக்கணும் இல்லைங்களா? கத்த தயவு இருக்கிற அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கேட்குன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அதை கேட்கும்போது அந்த பிள்ளைக்கு ஒரு வாழ் என்ன பண்ணுது? அப்போ இன்னைக்கு இந்த இயற்கை உலகம் எனக்கு கட்டுப்பட மாட்டேங்குது. ஏன் கட்டுப்பட மாட்டேங்குதுன்னா, நான் விழுந்து போன உலகத்தில் என்ன பண்ணுறேன்? இருக்கிறேன் இல்லைங்களா? அப்போ விழுந்து போன உலகத்தில் இருக்கிறதால விழுந்து போன எண்ணங்கள் அதிகமாகுது. அதனால் நான் அதில் முன்னேறவே முடியல. ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க, அந்த விழுந்த உலகத்தை தான் இயேசு இருக்கிறாரு. அந்த இயேசு மாத்திரம் எல்லாம் அவருக்கு கட்டுப்படுது இல்லை? நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு நமக்கு எல்லாமே நமக்கு என்ன பண்ணும்? கட்டுப்படும். சொல்லுங்கள், கட்டுப்படும். இது வரைக்கும் கட்டுப்படலைனா கூட கட்டுப்படும். என் பிள்ளையும் சேர்ந்து கட்டுப்படும். நமக்கு என்னன்னா, ஊரில் இருக்க பூரா திருந்திருவாங்க, என் பிள்ளை திருந்துமான்னு தான் யோசனை. ஏன்னா நமக்கு அதை பற்றி பெருசாக தெரியல. இன்னைக்கு ஒருவேளை பிள்ளையை பற்றி பெருசாக தெரியலன்னா, இந்த தேவனையும் தேவனுடைய விசுவாசத்தை பற்றி நமக்கு பெருசாக என்ன பண்ணும்? தெரியணும். தெரிஞ்சுக்கலாமா? அப்போ அத்திப்பழம் பறிக்கிற காலம் இல்லை. ஆனால் இவர் சொல்கிறாரு, அத்திப்பழம் பறிக்கிற காலம் இல்லைன்னா எனக்கு காலம் பிரச்சனை கிடையாது இல்லைங்களா? அதான் நான் உதாரணம் சொல்லலாம். நான் சிங்கப்பூரில் இருக்கும்போது இங்கெல்லாம் நமக்கு சீசன் தான். இப்போ முருங்கக்காய் சீசன் போயிட்டு இருக்குது இல்லையா? கொஞ்சம் நாள் உடனே முருங்கக்காய் சீசன் என்ன விடும்? முடிஞ்சிடும். மாம்பழம் சீசன் வருது, கொஞ்ச நாள் அது முடிஞ்சிடும், அவ்வளோதான். அப்புறம் எப்போ தான் வரும்? அடுத்த சீசன் வரும்போது வரும். ஆனால் நான் அங்கே இருக்கிறேன், அந்த சிங்கப்பூரில் இருக்கிறேன். அந்த சிங்கப்பூரில் மாமரம் காய்க்கலை, முருங்கை மரம் காய்க்கலை, எதுவுமே விளையாது. ஆனால் அங்கே மட்டும் எல்லாம் என்ன பண்ணுது? கிடைக்குது. இங்கே விட பெஸ்டானது கிடைக்குது அங்கே. அப்போ யோசிச்சு பாருங்க, அவங்க அந்த இயற்கை உலகத்தை சார்ந்து இல்லை, வேற உலகத்தை சார்ந்து என்னால் முடியும், அதை சாதிக்க முடியும், இந்த ஊரில் ஒன்றுமே இல்லைனாலும் எல்லாத்தையும் என் ஊருக்கு கொண்டு வர முடியும்னு கொண்டு வந்து விற்பனை பண்ணுறாங்க இல்லைங்களா? அங்கே ஜனங்களும் வாழ்கிறாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ அதை தான் நான் யோசிச்சு பார்க்குறது. நாம் இந்த இந்தியாவில் பிறந்தோம், இந்தியாவில் வாழ்ந்தோம், இந்திய பிரதேசே இல்லையா? இங்கே படிக்கிறோம், இங்கே வேலை செய்கிறோம், நல்ல தமிழ் மொழி பேசுகிறோம், நல்ல ஆங்கில மொழி பேசுகிறோம். ஆனால் இங்கே முன்னேற முடியல, அங்கே போகிறோம். என்ன பண்ணுறோம்? அங்கே போகிறோம். ஆனால் அங்கே போனதான் அறிவே என்ன பண்ணுது? வருது. அப்போ போகிறது நல்லது, போனது கற்றுக்கிட்டு என்ன வந்தோம் அதை பயன்படுத்தணும். என்ன பண்ணணும்? அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்கள் இந்த உலகத்தில் சில காரியங்கள் நான் பயன்படுத்தும் போது அது மாறும். பயன்படுத்தும் போது தான்
அப்போ யோசிச்சு பாருங்க, அத்திமர சீசன் காலம் இல்லை, ஆனால் அந்த ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறாரு சீஷர்களுக்கு. கற்றுக் கொடுக்கும்போது பாருங்க, கொஞ்சம் சீஷர்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியே தான் என்ன பண்ணுது இருக்குது. உடனே எல்லாரும் உடனே அதை ஏற்றுக்கவே இல்லை இல்லைங்களா? இப்போ நீங்களும் வந்திருக்கிறீங்க, இந்த ஆவிக்குரிய உலகத்தை பற்றி விசுவாசத்தை பற்றி நம்ம சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரியே தான் இருக்கும். இது முடியுமா, இது சாத்தியமாக இருக்குமா, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வருமானு எண்ணங்கள் வராமல் இருக்கவே இருக்காது. ஆனால் இங்கே பாருங்க, அப்படி தான் வருது. முதல் நாளில் பார்க்குறாரு, இயேசு கிறிஸ்து பேசுகிறாரு, எல்லாரும் கேட்குறாங்க இல்லைங்களா? திரும்ப பிரயாணப்பட்டு போயிடுறாங்க. திரும்ப மறுநாள் காலையில் அதில் என்ன பண்ணாங்க, பிரயாணம் பண்ணி. அப்போ 24 மணி நேரம் கழிச்சு திரும்ப என்ன பண்ணுறாங்க, வராங்க. சொல்லுங்க, 24 மணி நேரம் கழிச்சு திரும்ப வராங்க. அப்போ திரும்ப வரும்போது தான் ஈகராக பார்த்துக்கிட்டே இருக்கிறான் பேதுரு. என்னத்தை பார்க்குறான், அத்தி மரத்தை என்ன பண்ணுறான் பார்க்குறான் இல்லைங்களா? அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ அத்தனை பேர் இருந்தாங்க, அவனுக்குள்ளார ஒரு எண்ணம் இருக்குது. நேற்று பேசினாரே அவர், பேசினாரே, அது என்ன ஆயிடுச்சுங்கிற ஒரு ஆர்வம் அவனுக்குள்ளார என்ன பண்ணுது இருக்குது. அப்போ நீங்கள் ஒவ்வொரு முறையும் சபைக்கு வரும்போது ஆர்வத்தில் தான் என்ன பண்ணும் வரணும். ஒருவேளை நீங்கள் பிரச்சனை இருக்கலாம், தேவைகள் எல்லாம் இருக்கலாம், ஆனால் வரும்போது சோர்வு வரவே. ஏன்னா அங்கே ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்ப, தினந்தோறும் அதாவது கத்தரை ஆராதிக்கும் போதெல்லாம் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறாரு. அமேன்னு சொல்லாமா? அப்போ ஈகராக பார்க்குறான் பாருங்க. பார்த்தா மரம் என்ன பண்ணுது, பட்டு போயிடுச்சு இல்லைங்களா? இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு காரியத்தை விரும்பி இருக்கிறீங்க, அது உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. திடீர்னு பார்த்தா உங்கள் வீட்டில் அது என்ன பண்ணுது, இது உங்களுக்கு எப்படி இருக்கும், சத்தத்தை காணுவேன். ஆமாம் இதுதானா அப்படி சொல்லுவோம். ஏம்மா எப்படி சொல்லுவோம், எப்படி வந்துச்சு, யார் கொடுத்தா, என்ன கொடுத்தா இல்லைங்களா? நீனா வாங்கின, உனக்கு வாங்க முடியாது எனக்கு தெரியும், யார் கொடுத்தா அப்படிமா இல்லையா? அப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்ன பண்ணுது. அப்போ மனுஷன்னா இப்படி தான் வாழணுன்னு தெரியாமல் மனுஷன் வாழ்ந்துட்டான். ஆனால் மனுஷனா வந்த இயேசு ஒரு டெமோ காமிக்கிறார். மனுஷன்னா எப்படி இருக்கணும், என்னமா இருக்கணும், எப்படி ஆளுக செய்யணும், எப்படி மேலே வரணும் கற்றுக் கொடுக்குறார். சொல்லுங்கள், கற்றுக் கொடுக்குறார். நான் கற்றுக்கிறேன். ஆமாம். அப்போ சீஷருக்கு கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. கற்றுக் கொடுக்கும்போது டக்குன்னு பேதுருக்கு பளிச்சுன்னு அடிச்சிருச்சு வெளிச்சம். இன்னைக்கு வந்தீங்கன்னா மாலை வெள்ளை வெளிச்சம் அடிக்கணும், இந்த வெளிச்சம் இல்லை, வார்த்தையின் வெளிச்சம் அடிக்கணும். என்ன பண்ணும், வார்த்தையின் வெளிச்சம் அடிக்கணும். அது விசுவாசக்குள்ளார போய் மோதணும். வார்த்தையும் விசுவாசமும் சேரும் போதெல்லாம் அது எவ்வளோ பெரிய மழையாக இருந்தால் கூட அது ஒன்றும் இல்லாமல் போகும். சொல்லுங்கள், ஆமீன் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. அப்போ மனுஷன்னா எப்படி இருக்கணும்னு காண்பிக்கிறார். அப்போ மனுஷன்னா அழுகுறவன் கிடையாது, மனுஷன்னா புலம்புறவன் கிடையாது. மனுஷன்னா யாருன்னா எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளும்படியே கர்த்தர் உண்டாக்குனார். ஆதியாகமத்தில் அவனை பற்றி அப்படி தான் சொல்லுது, அப்படி சாயலின்படியும் ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்போ அவருடைய சாயலின்படி ரூபத்தின் மனுஷனை உண்டாக்கணும்னு எப்படி உண்டாக்குறாரு, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியே கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு. சொல்லுங்க, என்னை எல்லாவற்றிலும் ஆளுகை செலுத்தும்படியாய் கர்த்தரை உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். அப்போ அத்தி மரம் எனக்கு பழம் தரலன்னா நான் என்ன பண்ணலாம், அதை ஒன்று பட்டு போக சொல்லலாம், இல்லைன்னா பழம் கொடுக்க வைக்கலாம். சொல்லுவாங்க தெரியுமா, உலகத்தில் ஆடுற மாட்டை, பாடுற மாட்டை, அடிக்கிற மாட்டை இல்லைன்னா இந்த கிராமத்தில் சில காரியத்தை கற்றுக்கலாம். நான் அதில் வளர்ந்ததால் எனக்கு அதெல்லாம் புரியும் இல்லைங்களா? நீங்கள் சில மாடு பால் இருக்கும், கறக்க விடாது. என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு உடனே காலை கட்டிடுவாங்க. காலை கட்டி என்ன பண்ணுவாங்க, மொத்த பாலையும் கறந்துருவாங்க. அப்போ எப்படியாவது அது முடியுது நமக்கு என்ன பண்ணுது. ஆனால் இப்போ பாருங்க, கேட்டால் நம்ம என்ன பண்ணுவாங்க, அந்த மாடு உதைக்குது, இந்த மாடு உதைக்குதுன்னா இவங்களுக்கு கறக்க தெரியல, இவங்களுக்கு கறக்க. அப்போ இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, கர்த்தர்ட்ட நான் விசுவாசத்தில் போய் ஒன்று பெற்றுக்கொள்ள முடியாமல் நான் இருக்கிறேன். ஆனால் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா சொல்கிறாள், தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லுது. விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லிச்சு, அதான் நீதி, அதை மாற்றவே முடியாது. அப்போ இந்த உலகத்தில் சில காரியத்தை சீஷர் கற்றுக் கொடுக்குறார். அதில் ஒன்று தான் அந்த காற்றையும் கடலை, அதாவது அத்தி மரத்தை பற்று போக பண்ணுது. அது இதே மாதிரி நீங்கள் விசுவாசிங்கன்னா, நீங்கள் பேசுனீங்கன்னா அது என்ன பண்ண வேலை செய்யணும் தான் 11ஆம் அதிகாரத்தில் 23 சொல்கிறாரு. அப்போ நீங்கள் முடிவு பண்ணணும், இன்னைக்கு நானும் விசுவாசிக்கிறேன், நானும் என்ன பண்ணுவேன், பேசுவேன். சொல்லுங்கள், நானும் பேசுவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றது? கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும். உம்முன்னு இருக்கிறத காட்டிலும், ரொம்ப கஷ்டப்படுறத காட்டிலும், ரொம்ப கஷ்டப்படுறத பேசுறதை காட்டிலும் எது விசுவாசத்தில் பேச ஆரம்பிக்கும். சொல்லுங்க, விசுவாசத்தில் பேச ஆரம்பிக்க போகிறேன். ஆமென். அப்போ விசுவாசத்தில் பேசுனா அது என்ன பண்ணும், மாறுதலுக்குள்ளார என்ன பண்ணும், போகும். ஆமென் சொல்லாமா? அதுதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அதை கற்றுக் கொடுக்குறாரு. சீஷர் என்ன பண்ணுறாரு, ஏன்னா சீஷர் மனுஷன் தானே இல்லையா? அவங்களும் ஒரு சில விதமான பின்னலில் வந்திருப்பாங்க இல்லையா? அந்த பின்னலில் வந்தவங்க ஒரு காரியத்தை விசுவாசத்தில் கற்றுக் கொடுக்குறாரு. அப்படி கற்றுக் கொடுக்குற விஷயத்தில் தான் காற்றும் கடலையும் பார்த்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அதட்டி அமைதலாக இருக்க பண்ணுறாரு. நமக்கு அது தெரிஞ்ச சம்பவம். ஆனால் அதில் விசுவாசம் அடங்கியது நமக்கு தெரியாது. ஏன்னா அங்கே கேட்குறாரு பாருங்க, எடுத்துக்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். நல்லா இது புரிஞ்சுக்கணும். மனுஷனாகி இயேசு பேசுகிறாரு அங்கே. ஹல்லேலூயா.
ஏன்னா அங்கே சொல்லுது இல்லையா, அவர் என்ன பண்ணாராம், நித்திரையாக இருந்தாருன்னு சொல்லும். 8ஆம் அதிகாரத்தில் 23 வாசிக்கிறேன். 8:23. அவர் படவில் ஏறின போது அப்படி சீசர் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். 24. அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று, அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, எந்த மனுஷர்கள்? கூட இருக்கிறவங்களாம், என்னடா அது காற்றும் கடலும் என்ன பண்றாரு, பார்த்து பேசுறாரு, அது என்ன பண்ணுது, அமைதலா? அப்ப யோசிச்சு பாருங்க, மனுஷனா வந்த இயேசு தன்னுடைய விசுவாசத்தை காண்பித்து செயல்படுத்தி காண்பிக்கிறார். செயல்படுத்தி எப்படி தான் காண்பிக்கிறதுனா, அது காற்றா இருக்கலாம், அது அலையா இருக்கலாம், ஆனா அதனால எனக்கு பிரச்சனை வரக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த உலகத்துல இருக்கிறேன் இல்லைங்க, சொல்லுவாங்க பாருங்க, சில நோய் சில இதெல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் மாஸ்கை போட்டுங்க, இதை போட்டுங்க, அதை போட்டுங்கன்னு சொல்றாங்க. அது இருக்கலாம், ஆனா அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை என்ன பண்ணாது. எத்தனை பேர் சத்தத்தை காணுமே? ஏன்னா காற்றையும் கடல் என்ன பார்த்து என்ன பண்றாரு. இப்ப நம்மளாம் என்ன பண்ணுவோம், யோசிப்போம், காத்து கடல்னா காத்து இருக்கும், கடல்னா அலை இருக்கும் இல்லையா, அது மாறவே மாறாது. ஆனா சொல்றாரு, அது இருக்கலாம்ப்பா, ஆனா அதனால எனக்கு பாதுகாப்பு இருக்கணும், அதனால எனக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கவே. அப்ப யோசிச்சு பாருங்க, காற்றையும் கடலையும் மனுஷனா வந்த இயேசு என்ன பண்றாரு, அதை பேசி, அதை அதட்டி, அதை நிறுத்துறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப எப்படி நடக்குது? மனுஷனா வந்த இயேசு மனுஷனா இருக்கிற சீஷருக்கு கற்றுக் கொடுக்குறார். அப்ப இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. நானும் காற்றை பார்க்கும்போது, அலையை பார்க்கும்போது பயம் என்ன பண்ணுது, வருகிறது. ஆனா பயம் வரும்போது நான் என்ன பண்றேன், அப்படியே சத்தம் போடாம வந்துடுறேன். சத்தம் போடாம என்ன பண்றேன், வந்துடுறேன். இப்போ கடைக்கு போறோம், ஒரு பொருளை வாங்குறதுன்னு போறோம், பார்க்குறோம், எதை பார்ப்போம் முதல்ல? போனவொன்னு கடைக்கு போனால் எதை முதல்ல பார்ப்போம்? ட்ரெஸ்ஸை பார்க்குறோமோ இல்லையா? எதை பார்த்துறோம் முதல்ல? நல்லதான் இருக்குது, ஆனால் அப்படிமா அங்கே எவ்வளோ போட்டிருப்பான், பளிச்சுன்னு இருக்கும், 5000 போட்டிருப்பான். சட்டை எப்படி இருக்கும், ட்ரெஸ்ஸை அப்படியே எடுத்துடலான்னு இருக்கும், ஆனால் எவ்வளோ வேலை இருக்கும். அப்படியே வச்சுட்டு என்ன பண்ணுவோம், நமக்குள்ளார ஒரு ஆமாம் இதெல்லாம் நம்ம வாங்க முடியாது அப்படின்னு நமக்குள்ளார ஒரு எண்ணம் என்ன பண்ணும், ஓடுதா ஓடு இல்லையா. ஆனால் இனிமேட்டு அப்படி ஓடக்கூடாது, இப்படி ஓடக்கூடாது. ஒருவேளை நான் இப்போ எடுக்கலை, ஆனால் ஒரு நாள் இதை எடுப்பேன். சத்தத்தை காணுமே. இப்போ எனக்கு முடியலைங்க, ஆனால் எனக்கு விசுவாசம் குறைவில்லை இல்லை. நான் போய் பார்க்கும்போதெல்லாம் ஒன்று தெரியுது, இதை என்னால் முடியும். ஏன் இன்னைக்கு பார்க்குறேன், ஆனால் ஒரு நாள் வாங்கிட்டு போட்டு பார்ப்பேன். சத்தத்தை காணுமே. அப்போ இங்கே காற்றும் கடலும் பிரச்சனையாக இருக்குது, அதனோட பிரச்சனை மத்தியில் வாழ்ந்துட்டு போகணும்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. அதை மாற்றி அமைக்க முடியும். சொல்லுங்கள், அதை மாற்றி அமைக்க முடியும். ஆமாம். இப்போ இது ஒரு சம்பவம். இன்னும் ஒரு சம்பவம் பாருங்க. சூம்பின கையுடைய மனுஷன் ஒருத்தவன், மத்திய எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில், திரும்பவும் சொல்கிறேன், விசுவாசத்தில் மனிதனாக வந்த இயேசு அதை மாற்றி அமைக்கிறார். ஆமென். சரி, 12ஆம் அதிகாரத்தில் 10:13 வாசிங்களா. 10:7 நான் வாசிக்கிறேன். அங்கே சூம்பின கையை உடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்போது அவர் மேல் குற்றச்சாட்டும்படி ஓய்வு நாள் சுத்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார்கள். 13ஆம் வசனம் வந்துடும். பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்ற அவன் நீட்டினான், அது மறு கையை போல் சொஸ்தமாயிட்டு. அப்ப ஒரு கை நல்லா இருக்குது, ஒரு கை எப்படி இருக்குது, சூம்பி போன கையா இருக்குது. இப்ப நம்மளும் பாருங்க, ஒரு மாசம் சூப்பரா இருக்குது, இன்னொரு மாசம் டவுன் ஆயிடுது. ஒரு வாரம் சூப்பரா இருக்கு, அடுத்த வாரம் என்ன பண்ணுது. இப்ப நம்ம அதை எப்படி மாற்றி அமைக்கிறது? ஒவ்வொரு முறையும் நம்ம சில நேரத்தில் விசுவாசத்தில் ஏங்கிறோம், ஆனால் சில நேரத்தில் அதை ஏங்க முடியாமல் என்ன பண்ணுது, தவிப்பான் ஆயிடுது. ஆனால் இன்னைக்கு முடிவு பண்ணும், ஒரு கை நல்லா இருக்குது, ஒரு கை சூம்பின கையா என்ன பண்ணுது இருக்குது. நாமளும் என்ன யோசிப்போம், அது பிறந்ததே அப்படிதாங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இங்கே கற்றுக் கொடுக்குற நமக்கு, நீ மனுஷனா வந்தையாப்பா, அதை உன்னால் ஆண்டுக்குள்ள அதை சரிப்படுத்த முடியும், அதை மேற்கொள்ள. அப்போ சூம்பின கையாட்டு இருக்கிறப்ப எல்லாரும் யோசிக்கிறாங்க, அது அவ்வளோதான், இவர் ஏன் சுவசமாக்குறாரு, இவருக்கு வேண்டாத வேலை என்ன பண்ணுது இருக்குன்னு. ஆனால் இவர் சொல்கிறா, இல்லைப்பா, நான் வந்த நோக்கம் என்ன பண்ணும், நிறைவேறணும். மனுஷனா நான் வந்திருக்கிற இந்த பூமியில் மனுஷன் எப்படி வாழணும்னு தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் நான் மனுஷன்னா இப்படி தான் வாழணும் காண்பிக்க முடியாத காரியத்தை என்ன பண்ணுறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றது சொல்லுங்க. எனக்கு முன்னுதாரணமா இயேசு இருக்கிறார். ஆமேன். அப்போ இயேசு பாருங்க, சூம்பின கையா நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ என்கிட்ட வந்து நான் என்ன பண்ணுவேன், இது முடியாதுங்க அப்படின்னு தான் யோசிப்போம். ஆனால் அவர் முடியாதுன்னு யோசிக்கவே எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றது.
ஆனால் இனிமேல் நீங்களும் எது முடியாதுன்னு யோசிக்கவே முடியாது கூடாது. சொல்லுங்கள், நான் எதையுமே முடியாதுன்னு நான் நினைக்கவே மாட்டேன், நான் பேசவும் மாட்டேன். ஆமென். அப்போ சூம்பின கையை உடைய அந்த கை எப்படி ஆகிப்போச்சு? இந்த கை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த கையும் மாறிடுச்சு. ஆமென். அப்போ இன்னைக்கு நினைக்கணும், இந்த வாரம் நல்லா இருக்குதா, அடுத்த வாரமும் நல்லா தான் என்ன பண்ணும். அதுக்கு அடுத்த வாரம் அதெல்லாம் சரிதான், 4வது வாரம் என்ன பண்ணுறது, 3வது வாரம் என்ன பண்ணுறது இல்லைங்களா? அந்த 30ஆம் தேதி என்ன பண்ணுறது, 1ஆம் தேதி எப்படி இருக்குதோ அதே மாதிரி 30ஆம் தேதி என்ன பண்ணும், சத்தத்தை காணுமே. இது எப்படி உண்டாகும்னா அதை பார்த்து என்ன பண்ணும், பேசணும். எதை பார்த்து என்ன பண்ணும். அப்போ இந்த இயற்கை உலகம் என்னை கீழே கொண்டு போகுது, ஆவிக்குரிய உலகம் மேலே கொண்டு வர பார்க்குது. அப்போ நம்ம கொண்டு வர பக்கத்தில் இருக்கிறோமா, இழுக்கிற பக்கத்தில் இருக்கிறோமா, நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ ஆவிக்குரிய உலகம் சொல்லுது நீ பேசுனா அதுபடி என்ன பண்ணும். அப்போ உலகத்தை கத்தரை உண்டு பண்ணாரு, சொன்னார், சொன்னபடி ஆயிற்று, நல்லதென்று கண்டார். அப்போ அவர் சொன்னபடி ஆயிற்று. இப்போ தேவன் சொன்னபடி ஆயிற்று. இன்னைக்கு தேவனுடைய குமாரனா இருக்கிற நீங்கள் நானும் சொன்னபடி என்ன பண்ணும். சோத்திர ஆண்டவரே சொல்லுங்க. சொன்னார், சொன்னபடி ஆயிற்று, நல்லதென்று கண்டார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் சொல்லணும், இனிமேட்டு ஒருவேளை நீங்கள் குறைவில் இருந்தால் கூட இந்த 30 நாளும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அற்புதத்தாலும் அதிசயத்தாலும் ஆசீர்வாதம் எனக்கு கர்த்தர் நடத்துவார். நான் குறைவில்லாமல் இருப்பேன், நான் தாட்சி இல்லாமல் இருப்பேன், நான் வறுமை இல்லாமல் இருப்பேன், என் தேவைகள் சந்திக்கப்படும். யார் சந்திப்பா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும் உங்கள் காதல் என்ன பண்ணும், நிறைய கேட்கும், நிறைய தடவை கேட்கும் இல்லையா? யார் சந்திப்பா, நீ இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்த சந்திச்சிருவான்னு அப்படி கேட்கும். ஆனால் ஒரு கை பார்க்கணும். எத்தனை பேர், அதாவது நம்ம கஷ்டப்பட்டு வாழறதை காட்டிலும் ஒரு கை பார்த்துட்டு வாழ்ந்துடலாம்ல. ஹல்லேலூயா. அப்போ நீ ஒரு கை பார்க்க போகிறேன், சொல்லுங்க, ஒரு கை பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா. அப்போ சூம்பின கையை விட்டுருக்கிற ஒரு கை பார்த்துட்டார் இயேசு. பார்த்த உடனே கை என்ன பண்ணுச்சு, ஆமென் சொல்லலாமா? அதே போல் தான் இன்னொரு விஷயத்தை பார்ப்போம் பாருங்களேன். இன்னொரு விஷயம் 3வது, அதாவது மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 32 இங்கே என்னன்னா 32 நான் வாசிக்கிறேன். அங்கே கொன்னை வாயையுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனி அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவருடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினாங்க. என்னன்னா அவனுக்கு பேசவும் முடியல, காதும் கேட்கல. என்ன கேட்கல, பேசவும் முடியாது, வாய் ஒரு மாதிரியா இருக்குது, பேச முடியல. இன்னொன்று என்ன கேட்கல, இப்போ ரெண்டும் வாயும் அவிட்டு காதும் விட்டு. யோசிச்சு பாருங்க. இப்போ நம்மளே யோசிப்போம், ஏதோ ஒன்று இருந்தால் கூட என்ன பண்ணிடலாம். ஏன்னா போன வாரம் ஒருத்தர் வந்தார் பாருங்க, ஒரு ஐயா வந்து உட்காந்தார் பாருங்க, அருள்மொழியா அருள்னு அவர் அப்படி தான். என்கிட்ட கடைசியாக போகும்போது ஜெபம் பண்ணும்போது எல்லாம் ஜெபம் பண்ண சொன்னார், கொஞ்சம் வேகமாக பேசுங்க அப்படின்னாரு. ஏங்கன்னா எனக்கு சரியாக காது என்ன பண்ணாது, கேட்காது. ஒரு மிஷின் வச்சுக்கிறாரு காதில், என்ன பண்ணிருக்காரு, நான் இப்போ கேட்குதா சார் அப்படின்னு, கேட்குது கையான்னாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் எதுவும் முடியலன்னு விடவே வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம தான் எதுவுமே முடியாத மாதிரியே வாழ்ந்து கொண்டு என்ன பண்ணுறோம். அப்போ நீங்கள் முடிவு பண்ணு, இன்னைக்கு இங்கே பேச முடியாத வாய், கேட்க முடியாத காது, 2 பிரச்சனை. என்ன பிரச்சனை? இது இயற்கை உலகத்தில் இருக்குது. திரும்ப இது இயற்கை உலகம். ஆனால் ஆவிக்குரிய உலகத்தை சார்ந்த தேவன் என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாரு. அப்போ பேசும்போது என்ன பண்ணுது, அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரே டைமில் காதும் கேட்க ஆரம்பிக்குது, வாயும் இல்லைங்களா, இங்கேயும் நடக்குது இங்கேயும். அப்போ நீங்கள் முடிவு பண்ணும், இந்த இயற்கை உலகத்தில் சில பிரச்சனை எனக்கு வருது, அதை பார்த்துட்டு நான் பயந்து போய் நடுங்கி போய் இருக்கிற ஆள் கிடையாது. மாறாக அதை எதிர்த்து நான் பேசணும்னா என்ன வேணுமோ அது எனக்கு என்ன பண்ணும், கிடைக்கும், வரும். சொல்லுங்க, வரும். ஹல்லேலூயா. அப்போ இங்கே சொல்கிறாரு பாருங்க, வாயும் பேச வரல, காதும் கேட்கல. 35 வசனம் அப்படியே சொல்லுது இல்லைங்களா. உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையா. அப்போனா எவ்வளோ அருமையாக பேசியிருப்பான் பாருங்க, எவ்வளோ அருமையா. அப்போ இது வரைக்கும் அவனால் பேச முடியல, இன்னொன்று அவன் கேட்கவும். அப்போ 2 விஷயம் ஒரே விதத்தை என்ன பண்ணுது. அப்போ நீங்கள் தேவன் விசுவாசத்தில் வார்த்தையை சொல்லி பேசும்போது அது அப்படியே என்ன பண்ணுது, நடக்குது. ஆமென். அப்போ இன்னொரு விஷயம் பார்ப்போம். 38 வருடம் வியாதியில் ஒருத்தன் என்ன பண்ணுறான், இருக்கிறான். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில்
இதெல்லாம் ஏன் பார்த்துட்டு வரணும், கடைசியில் எல்லாத்தையும் சேர்த்து பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 47 வசனம் வரைக்கும் அந்த ஒரு சம்பவம் இருக்குது. ஆனால் அதில் ஒன்று மட்டும் நான் பார்க்குறேன். நான் 5ஆம் வசனம், 38 வருஷம் வியாதி கொண்டது ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். எங்கே இருந்தான்? பெதஸ்தா குளத்தில் இருந்தான். சரியா? படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாக வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்கு உள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். என்னென்ன பிரச்சனைனா, சுகம் கிடைக்கிற இடத்துல அவன் இருக்கிறான். சுகம் கொடுக்கிற இடத்துல என்ன பண்ணுறான்? அவன் இருக்கிறான், அந்த இடத்துல இருக்கிறான், அந்த குளத்துட்ட இருக்கிறான். ஆனால் இவன் அந்த குளத்துல போய் இறங்கணும். என்ன பண்ணும் இல்லையா? தேவதூதன் வந்து என்ன பண்ணுவான்? அந்த குளத்தை கலக்குவான். கலக்கும்போது என்ன பண்ணும்? யார் முந்தி போய் விழுறாங்களோ அது எப்பேற்பட்ட வியாதி இருந்தால் என்ன பண்ணிருக்கோம்? சுகமாயிடும். ஆமாம் தானே? இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்களும் ஒரு வேளை இன்னைக்கு ஐயோ இது சரியாயிடும் அது சரியா நான் யோசிச்சுட்டு வர, இன்னைக்கு சரியாயிடுமான்னா சரியாகிடும் ஆண்டவர் சொல்றாரு. அம்மேன்னு சொல்லலாமா? அப்போ யோசிச்சு பாருங்க, அவன் 1 வருஷம் 2 வருஷம் எத்தனை வருஷம்? 38 வருஷம் அவன் பிரச்சனையில் இருக்கிறான். சொல்லுங்க, 38 வருஷமா பிரச்சனையா இருக்கிறான். நானும் பல வருஷமா பிரச்சனை இருக்கிறேன். அந்த பிரச்சனையை இயேசு இன்னைக்கு மாற்றுகிறார். ஆமென். அப்போ பெரிய பிரச்சனையில் அவன் இருக்கிறான். ஆனால் அந்த பெரிய பிரச்சனை கூட சிம்பிளாக கத்தரை என்ன பண்ணுறாங்க? மாற்றுகிறார். அப்போ இங்கே சொல்கிறாரு பாருங்க, 5ஆம் அதிகாரம் இயேசு அவனை நோக்கி, 8ஆம் வசனம், இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அப்போ இது வரைக்கும் அவன் எதில் இருந்தான்? படுக்கையில் படுத்திருந்தான். இப்போ சொல்கிறாரு, படுக்கையில் படுத்துருந்து போதுப்பா, நீ என்ன பண்ணு, எழுந்துரு. இப்போ நம்ம நைட்டு படுத்து காலைல எழுந்திருக்கிற மாதிரி சொல்கிறாரு. அவன் எத்தனை வருஷம் படுத்துருக்கிறான்? 30 வருஷம். இப்போ நாமெல்லாம் நைட்டு படுக்கிறோம், காலைல எழுந்துடுறோம். ஆனால் அவன் எப்படி? எப்பயுமே படுக்கதான், எப்பயும். அப்போ எப்பயுமே படுத்துருக்கிறோம் பார்த்து இன்னைக்கு சொல்கிறேன், எப்பயுமே என் நிலை இதுதான் அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா, கத்த சொல்கிறாரு, இல்லை என் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லும்போது அவன் நடந்தான். இன்னும் சொல்லுது, குதித்தெழுந்து என்ன பண்ணுறான்? அப்போ இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் எதுவுமே மேன்மையை நான் அடைய முடியல, சந்தோஷத்தை அடைய முடியல, சமாதானத்தை அடைய முடியல. ஏன் அடைய முடியலன்னா, அதை நான் விரும்பலை, அப்படியே அதில் வாழ்ந்துட்டேன். அங்கே எதான் கேட்குறாரு, எப்பா நீ சொஸ்தமாக விரும்புறியான்னு கேட்குறாரு. அப்போ இவன் என்ன பண்ணுறான்? இவன் கதையை தான் என்ன பண்ணுறான்? சொல்கிறான். இப்போ நாமளுமே ஆண்டவர்கிட்ட ஏசுகிட்ட போய் இது பிரச்சனைப்பா அது பிரச்சனைப்பா, இவன் தொல்லப்பா அவன் தொல்லப்பான்னு பேசிகிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவரே நான் வீடு பார்த்துட்டு இருக்கிறேன், அட்வான்ஸ் இவ்வளோ ஆண்டவரே, வாடகை இவ்வளோ ஆண்டவரே, நான் வீடு வாங்கலாம்னு நினைக்கிறேன் ஆண்டவரே, இது இவ்வளோ லட்சம், இதை தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அவர் என்ன, நீ விரும்புறியா? சிம்பிளாக கேட்குறாரு. எப்படி கேட்குறாரு? அப்போ விரும்புகிறேன்னா என் உண்மையிலே அதை நான் நம்புகிறேன், அதை விசுவாசிக்கிறேன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறது? அப்போ விரும்புகிறாயான்னு அவன் சொல்கிறான், நான் விரும்புகிறேன் தான், ஆனால் என்னை கொண்டு போய் அங்கே விடுறதுக்கு யாரும். இப்போ நம்ம நினைக்க, நானும் விரும்புகிறதான், யாரும் எனக்கு கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யாரும் என்ன பண்ணுறாங்க? கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யாரும் கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. கடன் கொடுக்கலான்னு பரவாயில்ல, எப்பா வச்சிக்க, நீ வரும்போது எப்போல்லாம் நீ நல்லா இருக்கே கொடுன்னு யாரும் சொல்கிறதும் யாராவது சொல்கிறாங்களா என்ன? இல்லை. ஆனால் இன்னைக்கு நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்களே உங்கள் பிரச்சனையை மாற்ற முடியுங்கிறார். ஆமென். அப்போ சொல்கிறார், எப்பா நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீ எழுந்து என்ன பண்ணு, நட. அப்படி அவன் பாருங்க, இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் எப்படி நடக்கிறான்னா, குதித்து எழுந்து நடக்கிறான். எப்படி நடக்கிறான்? நம்ம ஒரு காலை ஏந்திருந்து இந்த காலை நீட்டு, அந்த காலை நீட்டு, இந்த கையை நீட்டு, அந்த கையை நீட்டு, இப்படி திரும்ப அப்படி திரும்பலாம் சொல்லலை. ஏன்னா அந்த விசுவாசம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மிக்கது, ஒரு மிகப்பெரிய சக்தி இல்லையா? ஏன்னா உலகத்தையே உண்டாக்குச்சு, இல்லை உலகத்தையே உண்டாக்குச்சு. அந்த விசுவாசம் நம்ம கொடுத்துருக்கிறாரு. அப்போ இந்த ஆற்றலை எதுவுமே உண்டாகலைன்னா கூட விசுவாசத்தினால அது உண்டாகும். அப்போ இங்கே சொல்கிறாரு, நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன பண்ணிருக்கணும்? ஏசப்பா கொஞ்சம் பிடிங்க, நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன், 30 வருஷமாக நான் என்ன பண்ணல எந்திருக்கு. நம்மளாம் அப்படி தான் சொல்லுவோம் இல்லைங்களா? இல்லைங்களா? கொஞ்சம் தூக்கி விடுப்பில்ல, ரொம்ப நேரமாக உட்காந்துட்டோமோ அப்படி தான் பேசுவோம். ஆனால் அங்கே அப்படி பேசவே. அப்போ நாம் இந்த உலகத்துக்குரிய காரியத்தில் யோசிச்சு பேசிகிட்டு இருக்கிறோம். அதனால் மேலே வரவே இன்னைக்கு மேலே வர முடியும். ஆமென் சொல்லலாமா? சொல்லுங்கள், மேலே வருவேன், நான் முன்னேறுவேன். ஆமென். இத்தனை வருஷமா நீங்கள் முடிவு பண்ணி, எத்தனை வருஷம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு தெரியாது. நீங்கள் இன்னைக்கு இத்தனை வருஷமா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இந்த பிரச்சனை என்னை விட்டு என்ன பண்ணல, போகல இல்லையா? நம்ம சொல்லுவோம்ல, தரித்திரம் தாண்டவம் ஆடிக்கிட்டு என்ன பண்ணுது
இருக்குது. அப்பப்போ ஒரு மாதம் ஒரு மாதிரியா இருக்குது, ஒரு வாரம் இப்படி இருக்குது, ஒரு நாள் இப்படி இருக்குது, 10 நாள் இப்படி இருக்குது, சில நேரத்தில் பார்த்தா மாதம் முழுக்க சூப்பராக என்ன பண்ணுது, இப்படியே போயிட்டு இருக்குது. ஆனால் இன்னைக்கு முடிவு பண்ணுறேன், ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆசீர்வாதம், ஒவ்வொரு நாளும் எனக்கு சுகம், ஒவ்வொரு நாளும் எனக்கு நன்மை வந்துக்கிட்டே என்ன பண்ணும். ஆமீன் சொல்லலாமா? அப்போ இன்னைக்கு நான் பார்த்தது எல்லாமே இயேசு அங்கே செய்து காண்பிக்கிறார். இயேசு என்ன பண்ணுறார்? பேசி, எந்த இயேசு? மனுஷனா வந்த இயேசு, அதை மறந்துடக்கூடாது. ஆமென். அவர் கடவுளுடைய பிள்ளைங்க, அதனால் நம்ம அவர் பேசுனா வரும், நம்ம பேசுனா வரும்னு வராதுன்னு சொல்லவே கூடாது. ஏன்னா அதுக்கு நான் திரும்ப காண்பிக்கிறேன். இன்னும் பார்த்து முடிச்சிரு. 18 வருஷம் கூனி. எத்தனை வருஷம்? லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10 முதல் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தார். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை, நீ யோசிச்சு பாருங்க, எத்தனை வருஷம் எங்க இருந்தா? ஆலயத்தில் இருந்தா. எங்க இருந்தா? சர்ச்சில் இருந்தா. சொல்லுங்க, சர்ச்சில் இருந்தா. இப்போ நம்ம சர்ச்சில் வந்துட்டு கூனியா பண்ண நம்ம என்ன பண்ணணும்? அதை நிமித்தணும். என்ன பண்ணணும்? சத்தத்தை காணும் ஒன்றும். நானே நிமிர முடியாமல் கிடக்கிறேன் பிறகு எப்படி நிமித்துறது? இல்லை. ஏன்னா நாம் விசுவாச சந்ததி என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். அப்போ விசுவாசத்தில் அங்கே என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? அங்கே கற்றுக் கொடுக்குறாரு. இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. 18 வருஷமாக கூனியா இருக்கிற ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கூனியா இருக்கக்கூடாதுங்கிறாரு. இப்போ நான் 18 வருஷமாக கடன் பட்டுருக்கிறேன், கடைசி பிரச்சனை இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்கிறார், இல்லைப்பா நீ அப்படி இருக்கக்கூடாதுங்கிறார். சொல்லுங்க, இருக்கக்கூடாதுங்கிறார் இயேசு. நானும் சொல்கிறேன், இனி அப்படி இருக்க மாட்டேன். ஆமென். நான் பசியிலையும் பட்டினியிலையும் பிரச்சனையிலையும் அவமானத்திலையும் நிந்தனையிலையும் கஷ்டத்தில் நான் இருக்க. ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். அப்போ இன்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணணும், அங்கே இயேசு கிறிஸ்து பேச 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 விசுவாசத்தில் பேச பேச எல்லா காரியம் மாறிச்சு. அதான் இன்னைக்கு இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, எவனாகில் மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் இருதயத்தில் விசுவாசிக்கும் போது அவன் சொன்னபடியே. அப்போ இன்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணும், என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யார் முடிவு பண்ணும்? சொல்லுங்க, நான் முடிவு பண்ணுறேன். விசுவாசத்தில் எல்லாவற்றையும் தேவன் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். இப்போ இது இயேசு பேசுனது. நீங்கள் நினைக்கலாம் இது இயேசப்பா பேசினாருங்க வந்துருச்சுன்னு சொல்லி. ஆனால் பழைய ஏற்பாட்டில் பார்த்தோன்னா நம்மளை மாதிரி மனுஷனே பேசியிருப்பாங்க. என்ன பண்ணுறவங்க? மனுஷனே பேசியிருப்பாங்க. நமக்கு சம்பவம் தெரியும், மோசையை பற்றி நமக்கு தெரியும் இல்லையா? யாத்திராகம் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம சம்பவத்தை சொல்லிடுறேன். செங்கடல் என்ன ஈஸ்வர ஜனங்கள் அடிமைத்தனத்தை மீட்டு கொண்டு வந்துட்டார் இல்லையா? அந்த கானான் தேச சுதந்திரிக்கிறதுக்கு முன்பாக செங்கடல் இருக்குது. என்ன இருக்குது? செங்கடல் இருக்குது. இப்போ செங்கடலை தாண்டி தான் என்ன பண்ணும்? போகணும். சரி, செங்கடல் தாண்டாமல் போகலான்னா பின்னாடி பார்வோன் சேனைகள் என்ன பண்ணுது? துரத்திக்கிட்டு வருது. அப்போ இதுவா அதுவான்னு பார்க்கும்போது கர்த்தர் சொல்கிறாருப்பா, இதுவே பெட்டர்ன்னு எதை திறக்கிறாரு? செங்கடலை திறக்கிறார். ஆமென். இப்போ இது வரைக்கும் கர்த்தர் திறந்தார். கர்த்தர் திறந்தா நமக்கு தெரியும், உண்மைதான். ஆனால் யாரை கொண்டு திறந்தார்? அப்போ யோசிச்சு பாருங்க, மனுஷன் மோசே யாரு? நம்மளை போல சாதாரண மனுஷன். சொல்லுங்க, சாதாரண மனுஷன். அப்போ சாதாரண மனுஷனை போய் கர்த்தர் சொல்றாரு, நீ கடலை பிளந்து விடுன்னு. புரியுதுங்களா? ஆண்டவரே, நான் போய் நிற்கிறேன், நீங்க பிளங்க, நான் கடந்து போறேன்னா ஓகே, அம்மா தானே. ஆனால் அவர் சொல்றாரு, எப்பா நீ என்ன பண்ணு, நீ என்கிட்ட புலம்புற. எடுத்து வாசிக்கலாமா அதை? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம். ஏன்னா அதை அதை எடுக்கும்போது தான் நான் எடுத்துகிட்டே வந்தேன். யாத்திராகம் 14ஆம் அதிகாரத்தில் 13 வாசிக்கிறேன் சிஸ்டர். யாத்திராகம் 14. அப்போது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமென். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ இவன் என்ன பண்ணிட்டான்? ஆண்டவர் நம்புகிறான், ஆண்டவர் இப்படி செய்வார்னு பேசுகிறான். ஆண்டவர் சொல்றது என்ன பண்ணுறான்? பேசுகிறான். ஆனால் அப்போது கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்க 15. அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது. அப்போ அங்கே பேசிட்டு வந்துட்ட ஜனங்கள்கிட்ட இங்கே ஆண்டவர்கிட்ட முறையிடுறான். ஆண்டவரே, நாங்கள் பேசிட்டு வந்துட்டேன், எப்படியாவது நீங்கள் என்ன பண்ணோம்? கடலை 2 என்ன பண்ணும்? பழக்கணும். நம்ம சொல்லுவோம்ல, நம்ம பிள்ளைங்க சொல்லுவோம், என்ன செய்வே அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு அது தீரும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என்ன பிள்ளை இந்த பிள்ளை இப்படி கேட்குதுன்னு யோசிப்போம் இல்லையா? அப்போ மோசையை போய் சொல்லிட்டான் ஜனங்கள்கிட்ட, இன்னைக்கு கர்த்தர் அதை செய்ய போறா, யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்க, அப்படி இப்படின்னு பேசிட்டு என்ன பண்ணுறான்? மோசே நைஸாக ஆண்டவர்கிட்ட வரான். ஆண்டவரே, எப்படியாவது என்ன பண்ணுங்க,
அப்போ ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. என்ன பண்ணும்? என்னடா இது, கடல் திறந்துருந்தா போக போகிறோம். நம்ம சொல்கிறோம்ல, காசு இருந்தால் வாங்க போகிறேன், காசு யார் கொடுக்குறது அப்படின்னு தானே கேட்குறோம். கர்த்தர் சொல்கிறாரு, எப்பா நான் சொல்கிறத மட்டும் நீ என்ன பண்ணு, செய். அதாவது நீ பேசு, சொல்கிறத மட்டும் நீ என்ன பண்ணு, பேசு. இங்கே சொல்கிற 16, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்போது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். அப்போ யோசிச்சு பாருங்க, கர்த்தர் சொல்கிறாரு, எப்பா நீ போய் கோலை என்ன பண்ணு, உன் கையை வச்சு கடலை பிளந்து விடு. இப்போ கதவை திறக்கிற மாதிரி சொல்கிறாரு. எதை திறமை சொல்கிறாரு? நம்ம சொல்லும்போது, டேய் அந்த 2வது ரூமில் எடுத்துட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எப்பா அந்த ரூமை திறந்துட்டேன்னா கடல் திறந்துரும்பா, நீ போனால் எப்படி இருக்கும் நமக்கு? ரொம்ப அதாவது நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை ஏன் அனுபவிக்கிறோமான்னா, அந்த வார்த்தையை நம்ம ஈஸியாக எடுத்துக்கிறது இல்லை. அதாவது விசுவாசிக்கிறதுல அதை நம்புறது இல்லை. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்கள் நம்ம கற்றுக் கொடுக்குற, கொஞ்சம் நம்புப்பா, கொஞ்சம் பேசுப்பா, நம்பி பேசணுன்னா அதை என்ன பண்ண மாறுதலுக்குள்ளார. அப்போ மோசே கிட்ட சொல்கிற, மோசே வந்துட்டு அங்கே சொல்கிற, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், நீ சும்மா இருப்பீங்க பாரு, நீ ஊயின்னு அங்கே பேசிட்டு வந்துட்டார். இங்கே வந்து ஆண்டவரே எப்படியாவது என்ன பண்ணுங்க திறந்து முறையிடுறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன் என்கிட்ட முறையிடுற, நீ போங்கிறாரு. இவன் என்ன பண்ணுறான்? போகிறான். நீங்கள் வந்திருக்கிறீங்க, விசுவாச வார்த்தையை கேட்குறீங்க, போய் உங்கள் பிரச்சனைக்குரிய பதிலை நீங்கள் பேசணும். என்ன பண்ணணும்? பேசணும். அப்போ ஏன் யோசிச்சு பாருங்களேன், மோசே கிட்ட சொல்கிறாரு, நீ கோலை மட்டும் புடி அப்படிங்கிறாரு, பிளந்து விடுன்னு சொல்கிறாரு. ஆனால் பிளந்தது இயேசு தேவன் இல்லைங்களா? அங்கே சொல்கிறாரு பாருங்க, அந்த 21ஆம் வசனத்தில் சொல்லுது, மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுதும் பலத்தை கீழ் காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ஆமென். அப்போ கர்த்தர் இன்னைக்கு விசுவாசத்தில் ஒரு வார்த்தையில் செயல்பட வைக்கிறாரு. அந்த செயல்படும் போது சும்மா ஆண்டவர் நீ செய் நான் கம்முன்னு இருக்குன்னு சொல்கிறவர் இல்லை, நான் அங்கே நின்று பேசும்போது செய்யும்போது ஆண்டவர் அதை பிளக்க அவர் போதுமானவர் என்ன பண்ணுறாரு இருக்கிறார். இப்போ நம்ம என்னன்னா, ஆண்டவரை நீங்களே பிளந்திருக்கலாமே, நான் மாட்டுக்கு கடந்து போயிருப்பேனே அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இல்லைப்பா நீ விசுவாசத்தில் பேசணும், நீ விசுவாசத்தில் காரியங்களை செய்யணும். அப்படி செய்யும் போது நான் மூவ் ஆவாங்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? மனுஷனாக இருந்த மோசே, சரிங்களா? அங்கே இயேசு செய்த சொன்னோம், இங்கே மோசே. இன்னும் சொல்லணும்னா யோசுவா நாட்களில் பார்த்தோம்னா இல்லைங்களா, யோசுவா நாட்கள், யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் சூரியன் சந்திரன் என்ன பண்ணுறாரு? நிற்க வைக்கிறார். என்ன பண்ணுறாரு? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இங்கே கடல் பிரச்சனையா இல்லை, இங்கே நம்ம இயேசு கிறிஸ்து இறையாதே அமைதலாயிரும் சொல்லும்போது நமக்கு பயங்கரமாக யோசிக்கிறோம். ஆனால் ஏற்கனவே ஒரு விஷயத்தை என்ன பண்ணிருக்காரு, கடலை பார்த்து பிளந்து விட்டுருக்காரு மோசே இல்லைங்களா? இப்போ இங்கே பார்க்கும்போது பார்த்தோம்னா யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் 12, 13, 14 வாசிச்சோம்னா இங்கே பாருங்களேன், யுத்தம் நடந்துட்டு இருக்குது. என்ன நடந்துருக்குது? யுத்தம் நடந்துட்டு இருக்குது. அந்த யுத்தம் அதாவது யுத்தத்தில் ஜெயிக்கணும்னா அவங்களுக்கு சில கால அவகாசம் தேவைப்படுது. அப்போ இரவு ஆயிடுச்சுன்னா யுத்தம் முடியாது, ஆனால் ஜெயிச்சு ஆகணும். அப்போ யோசிச்சு பாருங்க, அங்கே ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் அந்த யோசுவா மூலமாக கர்த்தர் என்ன பண்ணுறாங்க செய்கிறார். இங்கே பாருங்களேன், 12லேருந்து வாசிக்கிறேன். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயுதன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். எதை பார்த்து பேசுகிறான்? சூரியனையும் சந்திரனையும் பார்த்து பேசுகிறான். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இப்போ நீங்கள் உங்கள் வெற்றி வாழ்க்கைக்கு எது தடையாக இருக்குதோ அதை பார்த்து பேசுனா தடை நீங்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறது? அப்போ யோசுவா பாருங்க, அற்புதமான ஒரு காரியத்தை என்ன பண்ணுறான், செய்கிறான். நீங்கள் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமா, அதிசயம் நடக்கணுமா, கர்த்தர் என்ன சொல்கிறார் அதை என்ன பண்ணாத பேசணும். 13, அப்போது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டணும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுதும் நடுவானத்தில் நின்றது. எவ்வளோ நேரம் நின்றுச்சு? இப்போ நம்ம நாட்களில் பார்த்தோம்னா, மழை நாட்களில் என்ன நடக்கும்? மழை நாட்களில் பார்த்தோம்னா சீக்கிரம் இருட்டிடும் இல்லைங்களா? இப்போ வெயில் நாட்கள் என்ன ஆகுது? பகல் அதிகமாக இருக்குது, 7 மணி வரைக்கும் வெளிச்சம் அடிக்குது. ஆமாம் தானே?
இப்போ 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா நிற்கல, நல்லா புரியுது, 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா நிற்கல, ஒரு பகல் முழுவதும் ஒரு 12 மணி நேரம் என்ன பண்ணுது அது, சூரியன் சந்திரன் என்ன பண்ணுற கத்த நிற்க. ஏன்னா சூரியன் நீக்கிச்சுன்னா சந்திரன் வந்துடக்கூடாது இல்லையா. சந்திரன் எப்போ வரும், இரவு நேரத்தில் வரும் இல்லையா. இது மறையும் அது வரும். இப்போ சொல்றாரு இதுவும் மறையக்கூடாது அதுவும் வரக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இது யாரு செஞ்சது, யோசுவா. யோசுவா யாரு, மனுஷன். சொல்லுங்க, மனுஷன், சாதாரண மனுஷன். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அவன் பேசும்போது சூரியன் சந்திரன் என்ன பண்ணுது, நிற்குது. அப்போ இன்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணும், நானும் விசுவாசத்தை தேவனுடைய வார்த்தையை பேசும்போது தேவனுடைய விசுவாசம், அதாவது தேவனுடைய வார்த்தையும் என்னுடைய விசுவாசமும் சேரும்போது, அது மழையாக இருந்தால் கூட, அது பிரச்சனையாக இருந்தால் கூட, அது போராட்டமாக இருந்தால் கூட, கர்த்தருடைய வார்த்தை பேசும்போது அது நிற்கும். இதை ஆமென் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்போ சந்திரனை நிற்க வச்சாருன்னா நம்ம எல்லாத்தையும் நிற்க வைக்க சத்தத்தை காணுமே ஒன்றும். ஹல்லேலூயா. அப்போ சூரியனும் சந்திரன் என்ன பண்ணுற கர்த்தர் நிற்க வைக்க. இன்னொரு சம்பவம் பார்த்தோங்கன்னா 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் 11ஆம் வசனத்துலேருந்து அந்த எசேக்கியா ராஜாவா இல்லைங்களா, எசேக்கியா ராஜாவுக்கு கொஞ்சம் விரோதமாக செயல்படும் போது அங்கே எசேக்கியா தீர்க்கதரிசி மூலமாக அங்கே ஒரு எச்சரிக்கை கொடுப்பார். எச்சரிக்கை கொடுத்த உடனே அடுத்த கொஞ்ச நேரத்தில் அந்த ஆண்டவர்கிட்ட பேசும்போது ஆண்டவர் உடனே சொல்லுவார், 5 வருஷம் என்ன பண்ணு, அதை உனக்கு என்ன பண்ணுறேன் கூட்டி கொடுக்குறேங்கிற. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 6லேருந்து 11 வரைக்கும் வருது. உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தம் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல். பின்பு ஏசாயா அத்தி பழத்து. சரி, இந்த சம்பவம் நமக்கு தெரியும், நம்ம விஷயத்துக்கு வரேன். நான் நமக்கு மணி ஆயிடுச்சு. என்ன விஷயம்னா அங்கே சொல்றாரு பாருங்க, இப்போ 10 எத்தனை வருஷம் கூட்டி கொடுக்குறாரு ஆண்டவர், 15 வருஷம் வாழ் நாட்களை கூட்டி கொடுக்குறாரு. அப்போ 15 வருஷம் கூட்டி கொடுக்கும்போது அது எப்படி, அது எனக்கு அடையாளம் எப்படி அது மாறுதலாக வரும்னு சொல்லும்போது தான் 9ஆம் வசனத்தில் சொல்றாரு, அதற்கு ஏசாயா கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான். 11. அப்போது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவன் ஆகாசுடைய சூரிய கடியாரத்தில் பாகைக்கு பாகை முன்போன சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தப்ப ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது எசேக்கியா கேட்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, 15 வருஷம் கூட்டி கொடுக்குறாரு. அதை எப்படி நடக்குதுன்னு அடையாளம் கேட்கும்போது சொல்கிறாரு, என்ன பண்ணுறாரு, பின்னிட்டுது. இப்போ கடிகாரம் முன்னாடி ஓடுறது ஈஸி இல்லைங்களா, அதை போன வருஷம் இந்த நாளுக்கு கொண்டு வரணும் ரொம்ப சிரமம் இல்லையா. அப்போ யோசிச்சு பாருங்க, அதை நமக்கு தான் சிரமம், அவருக்கு ஈஸி. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் மாற்றங்களை கர்த்தர் செய்ய விரும்புகிறாரு. அதை நான் விரும்பி அதை நான் பேசிட்டேன்னா அதை அப்படியே கர்த்தர் செய்ய போதுமானவரேன். இப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா கர்த்தர் செய்யிட்டு நான் பேசுகிறாங்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இல்லைப்பா என்னுடைய விசுவாசம் உனக்கு இருக்குதா, அப்போ நீ என்ன பண்ணும் பார்த்து பேசணும். அப்படி பேசணும்னா மலை போன்ற பிரச்சனையாக இருந்தால் கூட என்ன பண்ணும், மாறும். எத்தனை ஆமேன்னு சொல்லுது. நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் கண்டிப்பாக நடக்குமா, எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னால் மனுஷனை கர்த்தர் எப்படி பார்க்குறாருன்னு பைபிள் சொல்லுது. சங்கீதம் 8 பார்த்தோன்னா மனுஷனை எப்படி கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறாராம், அதை ஆச்சரியப்பட்டு அவன் பேசுகிறான். சங்கீதக்காரன் 8ஆம் அதிகாரத்தில் எப்படி பேசுகிறான் பாருங்க. 8ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம், உமது விரல்களின் கிரியாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். என்ன சொல்கிறாருன்னா, எப்பா மனுஷனை இப்போ என்னை பார்க்கும்போது நான் ஆஃப்டராலாக யோசிக்கிறேன், ஆனால் கர்த்தர் என்னை ஆஃப்டராலாக யோசிக்கவே இல்லை. உங்களை பார்க்கும்போது நீங்கள் சாதாரணமாக யோசிக்கலாம், கர்த்தர் உங்களை சாதாரணமாக யோசிக்கவே. அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா,
நீ மகிமையான கணத்தெல்லாம் கத்த என்னை முடிசூட்டி என்னை ராஜா எப்படி இந்த பூமியில வாழ்வானோ அதே போல அந்த ராஜரீகம் பண்ணும்படியான ஆளுகை கத்த நமக்கு என்ன பண்றாரு, கொடுக்கிறார். அப்ப இந்த ராஜா ஒரு வார்த்தையை சொன்னான்னா அது செயல்பட ஆரம்பிக்கும். அதே போல நான் ஒரு வார்த்தையை சொன்னேன்னா அது எனக்கு செயல்பட ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றது? அப்ப அவ்வளோ பெரிய அதிகாரத்தை கத்த நமக்கு கொடுத்ததால அந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்தும் போதெல்லாம் அதுக்கு எனக்கு கீழ்ப்படியும். ஆமேன் சொல்லாமா? அப்ப இயேசு கிறிஸ்து பேசினாரு, அது நமக்கு புரிஞ்சும் நல்லா. ஆனா இங்க மனுஷனாகிய மோசே பேசுறாரு, யோசுவா பேசுறாரு, ஏசாயா தீர்க்கதரிசி பேசுறாரு, என்ன பேசணும் அதுபடி என்ன பண்ணுச்சு, அது நடந்துச்சு. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை விசுவாசிக்கும் போது நாம என்ன பேசுறோமோ அதுதான் நடக்கும். எத்தனை ஆமேன் சொல்றது? அதான் சொல்ற, காணப்படுகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியம். அப்பனா என்ன, எது நித்தியம்? காணப்படாத வார்த்தை நித்தியம், காணப்படாத உலகம் நித்தியமானது இல்லைங்களா? அப்ப காணப்படாத உலகத்தை சார்ந்தவன் நீங்களும் நானும். அப்ப நான் என்ன பண்ணணும், காணப்படுகிற இந்த உலகத்தை நான் ஆட்டி படைக்க முடியும். அல்லேலூயா. இயற்கை உலகம் என்னை சேதப்படுத்த முடியாது, இயற்கை காரியங்களை சேதப்படுத்த முடியாது, என் தேவைகளை என்னை நெருக்க முடியாது, இந்த பலவீனம் என்னை நெருக்க முடியாது இல்லையா? சூம்பின கையை உடையவனே கையை என்ன பண்றாரு, சரிப்படுத்துறாரு. 18 வருஷம் கூனிய கத்த நிமித்துறாரு. ஆமென். 38 வருஷம் பெதஸ்தா குளத்தில் படுத்து கிடக்கிறான், அவனை கத்த நடக்க வைக்கிறார். அப்படி நடக்க வைக்கிறார்னா இன்னைக்கு நீங்களும் நானும் பேசும்போது இது வரைக்கும் என்னால் செயல்படுத்த முடியலையா, நடக்க முடியலையா, காரியத்தை மாற்றி அமைக்க முடியலையா? ஏன் மாற்றி அமைக்க முடியலன்னா நான் சாதாரண மனுஷனாவே நான் வாழ்ந்துட்டுறேன், தேவனுடைய பிள்ளையெல்லாம் நான் என்ன பண்ணல அதான் சொல்றாரு, தேவனார் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்ப தேவனால் நான் பிறந்திருக்கிறேன்னா உலகத்தை ஜெயிப்பேன். சொல்லுங்க, தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்க முடியும். கர்த்தர் எனக்கு கொடுத்த விசுவாசத்தின்படி உலகத்தை நான் ஜெயிப்பேன், நான் மேற்கொள்ளுவேன். எல்லா காரியத்தையும் கர்த்தர் எனக்கு சாதகமாய் மாற்றுவார். ஆமென். அந்த ஒரு வசனத்தை பார்த்துட்டு முடிச்சிடும். அந்த 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு ஆணித்தரமாக ஒன்று சொல்கிறாரு பாருங்க, யார் ஜெயிப்பாங்க சொல்கிற 5ஆம் வசனம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரனே அன்றி விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன். அப்போ யாரெல்லாம் இயேசு தான் தேவனுடைய குமாரன்னு விசுவாசிக்கிறவங்களோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்களாம், கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. சொல்லுங்கள், ஜெயிப்பேன். ஜெயிக்க பிறந்திருக்கிறேன். நம்ம ஏற்கனவே ஒரு முறை பார்த்துருக்கோம் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன்னு இல்லையா? ஆனால் இன்னைக்கு விசுவாசத்தின் மூலமாக ஜெயிக்க போகிறோம். ஆமென். அப்போ வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியுமா, குடும்பத்தை மாற்றி அமைக்க முடியுமா, பிள்ளைகளை மாற்றி அமைக்க முடியுமா? விரும்பாத காரியம் வரும்போதெல்லாம் சகிச்சு வாழ்றதில்ல, அது விரும்புகிறபடி மாற்றி அமைக்கணும். சொல்லுங்கள், சகிச்சு வாழ மாட்டேன். விசுவாசத்தில் அதை மாற்றி அமைத்து அதில் நான் ஒரு நன்மையும் அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் நான் பார்ப்பேன். அது பார்க்குற வரைக்கும் விசுவாசத்தில் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். எதை பேசுகிறேனோ அது எனக்கு வரும். ஆமென். அப்போ பிரச்சனையை பார்த்துட்டு பயந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையை பார்த்துட்டு பயந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன தேவை எனக்கு, தேவன் கொடுத்த விசுவாசத்தை பயன்படுத்தணும். சொல்லுங்கள், தேவன் கொடுத்த விசுவாசத்தை நான் பயன்படுத்துவேன். பயன்படுத்த எல்லாத்துலேயும் ஜெயிப்பேன், உலகத்தை ஜெயிப்பேன். ஆமென். எழுந்திருக்கலாமா?